அன்பு உறவுகளுக்கும் அருமையான நண்பர்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடையை பார்ப்போங்க. எலுமிச்சங்காய் நிறையவே இருக்குது. ஒரு சிலது மட்டும் பழுத்திருக்குங்க. ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் பழுத்திருக்கு, ஒரு பக்கம் காயாக இருக்குது பச்சையாக. அது என்னன்னு தெரியல. பழுத்த ஒரு பழத்தை மட்டும் எடுத்தாச்சு. ஒரு 2-3 பழம் பாதி பாதி பழுத்திருக்கு. கோவக்காய் பாருங்கள், கவனிக்காமல் விட்டதுனால நல்லா பழுத்துருச்சுங்க. நல்ல பெரிய கோவக்காய். தக்காளி இப்போ தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா பழுத்திருக்குங்க. அதான் சுண்ணாம்பு கரைசல் ஊற்றினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் அந்த அடியில் அந்த அழுகி போன மாதிரி கருத்து போயிருந்துச்சு சொன்னேன் இல்லைங்களா, நிறைய தக்காளி தூக்கி போட்டேன்னு. இப்போ சுண்ணாம்பு கரைசல் ஊற்றுறதுனால நல்லா இருக்குங்க. அவரைக்காய் இருந்துச்சு, எடுத்தாச்சு. பூக்கள்லேயே அழகு இந்த அவரைப்பூ தாங்க. நல்லா ஒயிட் கலர் பூ அழகு. கொடி அவரையை வச்சுருக்கேன். அது பிங்க் கலர் பூவுங்க. இன்னும் பூ வைக்கலை, வச்சதும் காட்டுங்க. அழகாக இருக்குங்க பார்க்கவே, அடுக்கடுக்காக. கொஞ்சம் விதைக்கும் விட்டுருக்கேங்க. அவரைக்காய் இது செடி அவரை தான். கொஞ்சம் விதைக்கும் விட்டுருக்கு. ஒரு 2-3 காய் பழுத்திருக்கு. விதைக்கு வச்சு விட்டுருக்கேங்க. பக்கத்துலேயே இந்த வெத்தலை கொடியும் இருக்குது. அதை ஒரு குச்சி கட்டி எடுத்து மேலே ஏற்றி விடணுங்க. பார்த்திங்களா, அது ஒரு பாருங்க, அவரைக்காய் நல்லா விதை வச்சுருக்கு. கத்திரிக்காய் இது அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 2 வருஷம் செடின்னு. இன்னமும் நிறைய பிஞ்சு பாருங்கள். நல்லா அப்பப்போ உரம் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கேன். அதனால் அது பாட்டு பிஞ்சு வச்சிட்ருக்கு. எனக்கு எடுக்கவும் மனசு இல்லை. சரி, அது காய்க்கிற வரைக்கும் காய்க்கட்டும் அப்படின்னு விட்டாச்சுங்க. இன்றைக்கி ஒரு 3 காய்க்கிட்ட இருந்தது. ஒரு காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இது பப்பாளிங்க, நாட்டு பப்பாளி தான், நீட்டாக வரும் இல்லைங்களா, அது விதை உள்ளது தான். 2-3 காய் பெருசு விட்டுருக்கு. பிஞ்சும் நிறைய இருக்குங்க. சுண்டைக்காய் ஏற்கனவே நம்ம அறுவடை பண்ணோம், ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த பூ பிஞ்சுலாம் விட்டோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்லா முத்திருச்சு. அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுர்லாங்க. அப்போ தான் புது தளிர் காய் வைக்கும். கொஞ்சம் கனகாம்பரங்களும் இருந்தது, அதையும் பறிச்சாச்சுங்க. ரோஸ் 7 days இது தாங்க பூத்துக்கிட்டே இருக்குங்க. பூக்கள் ரோஸு இல்லாத நாள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 7 days மட்டும் நீங்கள் வீட்டில் வைக்கனா கூட 7 days வச்சிட்டிங்கன்னா எந்த நேரமும் அது பூத்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் இப்போ அது மஞ்சள் கலர் பூ காட்டினல, அது என்ன பூன்னு தெரியாதுங்க. ஆனால் செம்பருத்தி இலை மாதிரியே இருக்குது. இந்த பூக்கு பார்த்திங்கன்னா தேனீக்கள் நிறைய வருதுங்க. அது தானாக முளைச்சி வந்தது தான். அது 2-3 இடத்துல இருக்குது. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்ததுங்க, எடுத்தாச்சு. அப்புறம் சங்குப்பூ அதையும் பறிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிச்சிப்பூ இருந்ததுங்க, அதையும் எடுத்தாச்சுங்க. இதாங்க இன்னையோட அறுவடை. நம்ம கையாலே விதை போட்டு அதுலேருந்து அறுவடை எடுக்கிறோம் பாருங்கள், அதில் கிடைக்கிற சந்தோஷம் அலாதிங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.